வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா, இது வெலை மீன். அன்னைக்கு நான் பேர்வாதி கருவாடை போட்டு குழம்பு வச்சுருந்தேன். இந்த கருவாட்டு குழம்பு ஒரு வித்தியாசமாக உள்ள குழம்பு. இதுக்கு பேர் வண்டிக்காரன் குழம்புன்னு சொல்லுவோம். நான் இத்தனை நாளாக நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள சமையல் அறையில் தான் நான் சமைச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் இயற்கை காட்டில் கடற்கரை ஓரத்தில் சமைச்சு குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிட போகிறோம். இப்போ இந்த கருவாட்டை நம்ம வெட்டி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிடுவோம். ஏற்கனவே நான் புளியை எடுத்து ஊற போட்டுட்டேன். இப்போ வெட்டி எடுத்துக்கிடுவோம். கடற்கரையை பாருங்கள், நல்லா சிலு சிலுன்னு காற்று. எங்கள் ஊரில் அதிகமாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம வெலை மீன் கருவாரை நம்ம துண்டு துண்டாக போட்டுக்கிடுவோம். ஏன்டா அந்த குழம்பு வைக்கும்போது கொதிக்கையில் நம்ம நல்லா அலசிட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டுருவோம். இங்கே பாருங்கள், வெட்டும்போது அன்னைக்கு ஊரெல்லாம் இருந்துச்சு. கருவாடு நல்லா காயவும் கல் மாதிரி இருக்குது பாருங்க. இதை நம்ம கொஞ்சம் வெந்நீர் தண்ணி சூடு பண்ணி தான் அலசி எடுக்கணும் கருவாட்டை. அப்போ தான் அதில் உள்ள உப்புலாம் போகும். இப்போ கருவாட்டை வெட்டி எடுத்தாச்சு. இதில் நம்ம இப்போ நாங்கள் கடற்கரை ஓரத்துலேயே சமைக்கிறதுக்கு ஒரு சின்ன கேஸ் அடுப்பு வாங்கியிருக்கிறேன். இப்போ தான் நான் புதுசாக அந்த கேஸ் அடுப்பை பற்ற வச்சு சமைக்க போகிறேன். அடுப்பு நாங்கள் சின்ன அடுப்பு கேஸ் அடுப்பு வாங்கியிருக்கோம். எங்கே இருந்தாலும் போய் நாங்கள் ஒரு டூர் சுற்றுறதா இருந்தாலும் சரி, அங்கே கொண்டு போய் சமைக்கிற மாதிரி இந்த அடுப்பை வாங்கியிருக்கோம். இப்போ முறையாக நான் பற்ற வச்சுருக்கேன். ஏன்டா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கேஸுன்னு சொன்ன உடனேயே வெந்நியை சுட வச்சு கொஞ்சம் கருவாட்டுக்கு ஊறலுக்கு ஊற்றி வைப்போம். அப்போ தான் அதில் உள்ள உப்பு அசடுலாம் போகும். அதுக்கப்புறம் நம்ம 2-3 தண்ணியை ஊற்றி அலசிக்கிடுவோம். இப்போ நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கிடுவோம் வெந்நி சூடேறக்கட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் கடற்கரையில் ஒரு கருவை மரம் ஓரத்தில் நாங்கள் இந்த இடத்த சீச்சு இது சமைச்சு இங்கனைக்குள்ள வச்சு சாப்பிட்ற மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம். இந்த குழம்பை கடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஃபுல்லாக வேறும் இதை வண்டிக்காரன் குழம்புன்னு தான் சொல்லுவாங்க. இதை சமைச்சு படகுல தொழிலுக்கு போகிற நேரம் சமைச்சு சாப்பிடுவாங்க. ஏன்டா இப்படி கேஸ் அடுப்பு ஸ்டவ் அடுப்புலாம் வச்சுக்கிடுவாங்க ஆண்கள். அதை சமைச்சு சாப்பிட்ற மாதிரி நாங்கள் இந்த அடுப்பை எங்கே போனாலும் சரி, இனிமேல் இந்த அடுப்பை கொண்டு போய் நாங்கள் இதிலையே சமைச்சு சாப்பிடுவோம். கடற்கரை ஓரத்தில் நல்லா சிலு சிலுண்டு காத்துங்க. இப்போ புளியை கரைச்சாச்சு, நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாம் சூட்டு தண்ணியை நம்ம கருவாட்டில் ஊற்றிடுவோம். அப்போ தான் உப்பு கசம் போகும். நம்ம கருவாட்டுக்கு உப்பு வைப்போம், அந்த உப்பு போகிறதுக்காண்டி. கருவாட்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வண்டிக்காரன் குழம்புன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடுக்கு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்டா இதில் தேங்காய் சேர்க்க மாட்டோம். அந்த குழம்புல தேங்காய் சேர்த்துருந்தோம் கருவாட்டு குழம்புல. இதில் நாங்கள் தேங்காவே சேர்க்க மாட்டோம். புளி, குழம்பு மசாலா பொடி, மஞ்சத்தூள், உப்பு, 2 முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 5 மிளகாய், அவ்வளோதாங்க இந்த குழம்புக்கு.
சூடேறிட்டு நம்ம இப்போ எண்ணெயை சேர்த்துக்கிடுவோம். இப்போ கருவாட்டு குழம்புக்கு வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். தாளிக்கிறதுக்கு நம்ம தாளிச்சுட்டு தான் குழம்பையே கூட்டி வைக்கணும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் வெட்டி சேர்த்துக்கிறேன் தாளிப்பில். இப்போ வந்து சின்ன வெங்காயம், நான் ஒரு கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய் போட்டிருக்கிறேன். பூண்டை வந்து பொடிச்சு பொடிச்சா நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் நச்சு போடணும் தான் அம்மியில் நச்சு போட்டுக்கோங்க பூண்டை. நான் பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணி போட்டிருக்கேன். தாளிக்கும் போது இந்த காய்கறிகளையும் அந்த எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டோம்னா அந்த வாசத்துக்கு, வெந்தய வாசத்துக்கு வண்டிக்காரன் குழம்பு அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இப்போ தான் டேஸ்ட்டில் சமைக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப ஒரு பயமாக இருக்குது. நான் மெதுவாகவே பார்த்து சமைக்கிறேன். இப்போ இந்த காய்கறிலாம் நம்ம தாளிப்பில் போட்டு வதக்கும் போது அந்த வாசத்தை பாருங்கள். நல்லா அந்த வாசனை, அந்த கமகமுப்பு, அந்த காரம், உரப்பு எல்லாமே நல்லா பிடிச்சிரும் இதில். இப்போ வந்து நம்ம மசாலா பொடியை சேர்த்துக்கிடுவோம். குழம்பு மசாலா பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த காயோட நம்ம தண்ணி புளியும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிடுவோம். நல்லா குழம்பு கொதிச்சு வரையும் நம்ம கருவாட்டை சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போதும். கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன். அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடிடுவோம். நல்லா கொதிக்கும் போது நம்ம அலசி வச்சிருக்கிற கருவாட்டை சேர்த்துருவோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம கருவாட்டை சேர்த்துருவோம். நல்லா குழம்பு வற்றி வந்துட்டு காய்கள்லாம் நல்லா வெந்துட்டு வாசத்தை பாருங்கள். நல்லா கம்மண்டு வாசம். இதுக்கு பேர் வந்து வண்டிக்காரன் குழம்புன்னு தான் சொல்லுவாங்க. ஏண்டா கடலுக்குள்ளே ஆண்கள் போகும்போது கடல்லே சமைச்சு சாப்பிட்டா இந்த மாதிரி குழம்பு வச்சு தான் சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிடக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் அப்படியே இறக்கி
நான் நல்லா இயற்கை காற்று கடற்கரை ஓரத்துலேயே இப்படி சமைச்சு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் சொல்லுங்கள். மதனி நீங்கள் மட்டும் சமைச்சு சாப்பிட்றீங்க, எங்களுக்கு தரமாட்டீங்களான்னு கண்டிப்பாக என் வீட்டுக்கு வந்தால் கிடைக்கும். சாப்பாடு நான் போட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்க சுட சுட இருக்குது. இப்போ குழம்பு நல்லா மணக்குது, கம்மண்டு கடற்கரை வாடைக்கு இந்த பக்கமாக காற்றடிக்குது. அப்போ குழம்பு வாடை இந்த பக்கமாக தான் போகுது கடற்கரை தேடி. வீடு இருந்தால் கண்டிப்பாக மதனி என்ன குழம்புன்னு கேட்பாங்க. குழம்பு நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ கம்மன்னு நல்ல ஒரு கருவாட்டு குழம்பு வாசம். நீங்களும் இதே மெத்தடுக்கு குழம்பு வச்சு நல்லா ஊறல் கருவாடாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ கேஸை நம்ம ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து சாதம் நான் வீட்டில் சமைச்ச சாதத்தை கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து நல்லா சுட சுட கொதிக்க கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்ருவோம். ஊரல் கருவாடுனால கரைஞ்சிரும் கருவாடு. சுட பார்த்தீங்கன்னா சாதத்தில் நம்ம வண்டிக்காரன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அந்த கடற்கரை காற்றுக்கும் இதுக்கும் அப்படி சிலுண்டு இருக்குங்க. இந்த இடம் சுட சுட நல்லா கமண்டு மணக்க கருவாட்டு குழம்பு இப்போ சாப்பிட்றோம். இந்த கருவாட்டு குழம்பு வந்து வித்தியாசமாக இருக்கும். கருவாடை பாருங்கள், நல்லா ஊறல் கருவாடு. நம்ம வெந்நீரில் அலசி போட்டதுனால அவ்வளவா கருவாட்டில் உப்பு தெரியாது. நீங்கள் லைட்டாக குழம்புக்கு உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கத்தான் செய்யும். சுட சுட இருக்குதுங்க கருவாட்டு குழம்பு. உண்மையிலே வேறு லெவல் தாங்க கருவாட்டு குழம்பு. யாருக்கெல்லாம் இப்படி சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா கருவாட்டு குழம்பு என்னை சாப்பிட சொல்லி இழுக்குது, அதனால பேச முடியல, சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். கத்திரிக்காயெலாம் நல்லா மாவு மாதிரி குழஞ்சிட்டுங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டான வாசம். கருவாட்டு குழம்புக்கு வந்து தாளிக்கும் போது வெந்தயம் போட்டு நீங்கள் தாளிங்க, அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்குங்க. பக்கத்துலேயே கடற்கரை அலைய பாருங்கள் சவுண்டை. நல்லா ஒரு காற்று சில்லுன்னு இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஒரு இணல். அதில் உட்காந்துருந்து மதிய நேரம் சாப்பிட்டா எப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. பாப்பா எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அதனால் எல்லா பேருமே வலை வேலை கிடக்குது, வலை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஆள் இருந்து நல்லா குளிரான காற்று ஓட்டத்தில் இருந்து கருவாட்டு குழம்பு சுட சுட சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய பெல் பட்டனை தட்டி விட்டு போங்க. எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றி. முருங்கைக்காலாம் நல்லா அருமையாக இருக்குங்க.